அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர்களில் உலக அளவில் இந்தியர்களுடைய பெருமையை நிலைநாட்டி 1930ஆம் ஆண்டு பௌதீகத்தில் நோபல் பரிசு பெற்றதன் மூலமாக அறிவியலில் நோபல் பரிசு பெற்ற முதல் விஞ்ஞானி அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அந்தணர் குல மாமணி தான் சர் சி.வி. ராமன் அவர்கள். 1888ஆவது வருஷம் திருச்சியில் பிறக்கிறாரு. இவருடைய தந்தை வேங்கடராம ஐயர். அவர் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் மெட்ரிகுலேஷன் படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்தில் முடிச்சதுக்கு அப்புறமா விசாகப்பட்டினத்திலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் தன்னுடைய பட்டப்படிப்பு படிக்கிறாரு. பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய எழுதுறாரு. 1907ஆவது வருஷம் இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையில இந்த தேர்வில் வெற்றி பெற்று கல்கத்தாவில் ஒரு பணியில சேர்றார். கல்கத்தாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஓய்வு நேரத்தில் அறிவியல் வளர்ச்சிக்கான இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒரு உயர் அமைப்போடு தொடர்பு கொண்டு தன்னுடைய ஆய்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்கிறார். தன்னுடைய ஆய்வு பணியில் தொய்வு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்கத்தாவில் தொடர்ந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுக்காக பல பதவி உயர்வுகளை இவர் தியாகமும் செய்திருக்கிறார். முதல்ல சர்ஃபேஸ் டென்ஷன் குறித்தும் ஒளி பரவல் குறித்தும் ஆய்வுகளை செய்து அதை புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் வெளியிட்டவர் சர் சி.வி. ராமன் அவர்கள். அதே காலகட்டத்தில் சர் சி.வி. ராமன் அவர்கள் இந்திய அறிவியல் வளர்ப்பு சங்கத்தினுடைய கௌரவ செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார். 1921ஆவது வருஷம் ஐரோப்பிய அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு கப்பலில் போயிட்டு இருக்கார் சர் சி.வி. ராமன் அவர்கள். அப்போ கடலினுடைய மேல் தளத்தில் நின்று கொண்டு பார்க்கிற போது கடல் நீல நிறமாக இருப்பது தெரிகிறது. அது எதனால் அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. கல்கத்தாக்கு திரும்பின உடனே அதை ஒரு ஆய்வா செய்யறார். அந்த ஆய்வுக்கு அவருக்கு துணையாக இருந்தவர் K.S. கிருஷ்ணன் அவர்கள். 1933ஆவது வருஷம் இந்திய அறிவியல் நிறுவனத்தினுடைய இயக்குநராக நியமிக்கப்படுகிறார். 1934ஆவது வருஷத்துல பெங்களூர்ல அறிவியல் இந்திய அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிறார். அது மூலமா நிறைய இந்திய விஞ்ஞானிகள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு காரணமாக அமைகிறார். இந்தியால பாபா, சாராபாய் இது மாதிரியான பல விஞ்ஞானிகள் தோன்றுவதற்கு அந்த அமைப்பு காரணமாக இருந்தது. நோபல் பரிசு மூலமா கிடைச்ச தொகையை கொண்டு ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தை பெங்களூர்ல தொடங்குகிறார் சர் சி.வி. ராமன் அவர்கள். 1951ஆம் ஆண்டு பிலடெல்பியா நிறுவனத்தினுடைய பிராங்க்லின் விருதும் 1957ஆம் ஆண்டு சர்வதேச அளவில் லெனின் விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இங்கிலாந்தினுடைய அரசியார் சர் பட்டத்தை இவருக்கு வழங்கியிருக்காங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ராமன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. அதே மாதிரி இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதையும் அரசாங்கம் இவருக்கு வழங்கியிருக்கு. இந்தியாவில் பாரத ரத்னா விருதை பெற்றவங்க முதல்ல 3 பேர். அந்த 3 பேருமே தமிழகத்தை சேர்ந்த அந்தணர்கள். ஒருத்தர் ராஜாஜி அவர்கள், இன்னொருத்தர் டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள், 3வது டாக்டர் சர் சி.வி. ராமன் அவர்கள். பரிசோதனைகள் மூலமாக கிடைத்த பரிசுகள் அத்தனையையும் மக்களுக்கே வழங்கிய ஒரு தர்மசீலர் இவர். அத்தனை சாதனைகளை படைத்ததற்கு பிறகும் கொஞ்சம் கூட கர்வமே இல்லாமல் எளியவராகவே வாழ்ந்த சர் சி.வி. ராமன் அவர்கள் நவம்பர் 29, 1970 இந்த உலகை விட்டு மறைந்தார்கள். இவர் மறைந்தாலும் இவருடைய தொண்டும் அறிவியலுக்காக இவர் ஆற்றிய அரும் பணிகளும் என்றென்றும் இவருடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கும்.